ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியனுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று 20வது பாசுரத்தின் விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்புறாங்க. முதல் 4 வரியில கண்ணனை எழுப்புறாங்க, அடுத்த 4 வரியில நப்பின்னை பிராட்டிய எழுப்புறாங்க. இந்த பாசுரத்தின் வரிகளை அடியே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், பாருங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பெண்ண மென்முலை செவ்வாய் திருமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். முதல் 4 வரியில கண்ணனுடைய சிறப்பை சொல்லி கண்ணனை எழுப்புறாங்க. அடுத்த 4 வரியில நப்பின்னை பிராட்டியாருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி நப்பின்னை பிராட்டியாரையும் எழுப்புறாங்க. நப்பின்னை பிராட்டியார் மூலமாக கண்ணனை எழுப்புறாங்க ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய் அப்படின்னு சொல்றாங்க. 33 அமரர்கள் இருக்கிறார்கள். அமரர்கள்னா தேவர்கள். தேவர்கள் 33 கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா ஓடி சென்று அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடியவனே களியே, களியேனா வலிமை உடையவனே துயிலெழாய் அப்படின்னு சொல்றாங்க. 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே, அந்த 33 கோடி தேவர்களுக்கு தீங்கு வருவதற்கு முன்பாகவே சென்று அவர்களுடைய துன்பத்தை நீக்கக்கூடியவனே, வலிமை உடையவனே துயிலெழாய் அப்படின்னு எழுப்புறாங்க. அடுத்து சொல்றாங்க, செப்பமுடையாய் திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் அப்படின்னு சொல்றாங்க. செப்பமுடையாய் நேர்மையானவனே, திரளுடையாய் திறமை படைத்தவனே, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, பகைவர்களுக்கெல்லாம் ஒரு வெப்பத்தை போன்றவனே, பகைவர்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடியவனே. அந்த பயம் எப்படிப்பட்ட பயமா? வெப்பத்தை, ஒரு வெப்பம் நம்மளை தாக்குச்சுன்னா அது எப்படி இருக்கும், அது மாதிரி வெப்பம் கொடுக்கக்கூடியவனே. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, விமலானா தூய்மையானவனே துயிலெழாய் அப்படின்னு கண்ணனை எழுப்புறாங்க. அடுத்த 4 வரியில நப்பின்னை பிராட்டிய எழுப்புறாங்க. செப்பெண்ண மென்முலை செவ்வாய் திருமருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், செப்பெண்ண மென்முலை அப்படின்னா செப்பு கலசம் போன்ற முளைகளை தனங்களை உடையவளே, செவ்வாய் சிவந்த வாயினை உடையவளே, சிறு மருங்குல் சிற்றிடையை உடையவளே, நப்பின்னை நங்காய் திருவே மகாலட்சுமியின் அம்சமே, மகாலட்சுமி போன்றவளே துயிலெழாய் அப்படின்னு நப்பின்னை பிராட்டியை எழுப்புறாங்க. தாயார் மூலியமாகத்தான் இறைவனுடைய திருவருளை பெற முடியும். தாயார் தான் இறைவனுடைய அருளை நமக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதனால நப்பின்னை பிராட்டியார் மூலியமாக கண்ணனுடைய திருவருளை பெறுவதற்காக நப்பின்னை பிராட்டியார்கிட்ட கேட்கிறாங்க. உக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய், விசிறியும் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியும் கொடுத்து உன் மணாளனான கண்ணனையும் கொடுத்து எங்களை அருள்மலையில் நனைய செய்வாயாக, எங்களுக்கு அருள் பொழிவாயாக அப்படின்னு சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.